ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம கோபி சாருக்கு திடீர்னு நெஞ்சு வலிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? கோபி சார் இருந்துட்டு ஓவர் திங்கிங், உடம்புக்கு ஒத்துக்காதுறான்னு கேட்குறாரா? வேணாப்பா தம்பினா விட்டுற மாட்டேங்கிறாரு. அதையோ யோசிக்கிட்டே வந்தவர் திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலியாங்க. நெஞ்சு வலிங்கிறத மறந்து அவர் ஷோல்டரில் கை வச்சிட்டாரு. அது ஷோல்டரு, அது கை, அதுக்கும் கீழே கொஞ்சம் தள்ளி நெஞ்சு அப்படின்றாங்களே அந்த மாதிரி போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா நெஞ்சு வலி. மறந்துட்டாரு போல். நெஞ்சில் கை வச்சுட்டு பிடிச்சிட்டு நெஞ்சு வலின்னு ஃபோன் அடிக்கிறாரு. 10 தடவை ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லைங்க. நம்ம ராதிகா கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அடி பாதகத்தி, கோவத்தை காமிக்கிற நேரமா இது அப்படிங்கிற மாதிரி இவங்களே திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மித்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, செல்லியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, யாருமே எடுக்கலங்க. உடனே கடைசியாக பாக்கியாவுக்கு ஃபோன் அடிக்க, பாக்கியா இவர் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு கீழே வச்சிட்டாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விட்டாங்க. பாக்கியா என்னால் முடியல பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பி வர்றதுக்குள்ளே அவர் மயங்கேட்டாருங்க. ஆனால் இவர் அரை மணி நேரமாக அங்கே மயங்கிருக்காரு. இந்த அம்மா சாவகாசமாக உட்காந்து அவங்களை கூப்பிட போவோம், இவங்களை கூப்பிட போவோம்னு சொல்லிட்டு கூப்பிட போகுது. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இவங்க கிளம்பி போயிட்டாங்க. போனவங்க பார்த்தா அவர் மயங்கி கிடக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக்காக்கோர அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி விறுவிறுப்பாக வாங்க, வேக வேகமாக வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்களை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்க, அதுக்கப்புறம் காலையில் வரையும் யாருக்கு தெரிலங்க. எழிலுக்கு ஃபோன் அடிச்சு எழில்கிட்ட சொல்லுவோம். எழில் வந்துட்டு பதட்டப்படாமல் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அம்மா பிள்ளையாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பாட்டி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடியார, அவன் ஏன் புள்ள, அவன் ஏன் புள்ள, அவன் ஏன் புள்ளங்குது, இப்போ தான் உங்கள் பிள்ளைன்னு கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்க அம்மா புள்ள எப்போ வேணாலும் அடிச்சுக்குவாங்க, எப்போனாலும் சேர்ந்துக்குவாங்க. கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. யாரை? பாக்கியாவாதோ ஆப்ரேஷன் பண்ணும் டாக்டர் சொல்ல, நீ கையெழுத்து போடு, நீ தானே பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.